தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். இங்கே வந்தது ரொம்ப நன்றி. என்னுடைய பேர் சுந்தர் கிருஷ். நான் இந்த படத்தோட டைரக்டர். இது என்னுடைய முதல் படம். எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ப்ரொடியூசர் டாக்டர் முருகானந்தம் சார். இந்த படத்தில் 2 ஹீரோஸ், ஒன்று முரளி அண்ட் இன்னொன்று வந்து விஜய் கிருஷ்ணன். ஸோ அவர் வந்து நம்மளுடைய எடிட்டர், இந்த படத்தோட எடிட்டர். ஸோ இது வந்து இந்த டீமுக்கு பந்திரங்க பேசியிருக்கோம். இந்த படத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது மக்களுக்காக அவங்களுடைய ஒரு ஃபீலிங்கை, ஒரு இமோஷன்ஸை வச்சு எடுக்கப்பட்ட படம் இது. வர 4ஆம் தேதி இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த படத்துக்கு நல்ல ஒரு ஆதரவு கொடுத்து நல்லபடியாக அதை வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் எங்களுக்கு உதவி பண்ணணும். ரொம்ப நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று இன்றைக்கு வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஸ்டோரி. அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு எமோஷன்ஸ் ப்ளஸ் ஃபேமிலியில் நடக்கிற எமோஷன்ஸ். அப்பா என்னென்னலாம் தியாகம் பண்ணுறாரு, குடும்பத்துக்காக என்னென்னலாம் தியாகம் பண்ணுறாருன்றதை அழகாக புரிய வச்சு இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு, அதாவது ஜெட்ஸின்னு சொல்லுவோம் நம்ம, இந்த ஜென்ரேஷன் கிட்ஸுக்கெலாம் புரிய வைக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி தான். நீங்கள் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு ஃபீல் குட் மூவியாக இருக்கும்ன்ட்டு நாங்கள் நம்புகிறோம். உங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். எல்லோரும் இதுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படம் நல்லா மக்கள்கிட்ட போய் சேர்ந்து இந்த படம் வெற்றி பெறுறதுக்கு நீங்கள் எல்லாம் உறுதுணையாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருஷ்ணா. ஒரு நல்ல படம் ஒன்று பண்ணியிருக்கோம். நீங்கள்லாம் படம் பார்த்துருக்கீங்க. உங்களோட வரவேற்பெல்லாம் எங்களுக்கு தேவை. கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கேட்கலையா? அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் கிருஷ்ணா. இந்த படத்தில் 2 லீட் நான் ஒரு லீட் பண்ணியிருக்கேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் ரொம்ப நன்றி. நல்ல ஒரு படம் நான் பண்ண என்னோட லைஃப் டைமில் ஒரு நல்ல படமாக இருக்கும் இது. உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள்லாம் கொண்டு போய் நல்லபடியாக சேர்க்கணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. இன்னும் சத்தமாவா? சந்தோஷத்தில் சில நேரங்களில் வந்து தொண்டை அடைக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் இங்கே உட்காந்திங்கன்னா தெரியும். ஏன்னா ரொம்ப நாளாக வந்து ஸ்டேஜுக்கே வர முடியாமல் இருந்திருக்கேன். ஒரு நடிகன் ஆனதுக்கப்புறமா ஸ்டேஜுக்கு நம்மளை கூப்பிடுவாங்களா மாட்டாங்களா, கூப்பிட்டா நல்லா இருக்குமே, நம்மளை கூப்பிட மாட்டாங்க, கூப்பிடாமலையும் போகலாம். ஒரு சில நேரங்களில் எதிர்பார்த்து போவேன். ஒரு சில நேரங்களில் வந்து அதை எதிர்பார்த்து போகிறப்போ வந்து ரொம்ப வலியாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் அது கிடைக்காது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் உட்காந்துருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த பிரபஞ்சம் வந்து என்னை சென்டர் ஆஃப் சீட்டில் உட்கார வச்சுருக்கு. பட் இது சின்ன படமாக இருந்தாலும் சென்டரில் உட்கார வச்சுருக்கு. ஐ பிலீவ் என்ன மாதிரி கஷ்டத்திலேயே இஷ்டப்பட்டு கஷ்டப்படுற என்னோட நண்பர்கள் எல்லாத்துக்கும் இது ஒரு நான் சின்ன உதாரணமாக இருப்பேன்னு நினைக்கிறேன். தெரில இது எப்படி நான் எமோஷ்னலாக இப்படி ஸ்டார்ட் பண்ணேன்னு எனக்கு தெரியாது. சாரி, இது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நான் நினைக்கல. ரொம்ப கம்மியான மக்கள் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பெரிய படங்களுக்கு எல்லாருமே இதோட நிறைய இருந்திருக்கு. நான் நிறைய படங்கள் பார்க்க போயிருக்கேன், ப்ரீமியருக்கு. அப்போது நிறைய இருக்கும். நிறைய பெரிய நடிகர்கள் பார்க்குறப்போ சந்தோஷம். நமக்கு வந்து நம்ம ஒரு நாள் இப்படி வருமா, எப்போ வருவோம் அப்படின்னு தோணும். பட் ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ. இல்லை, இது தெரில. அவருக்கு தெரியும் என்னை பற்றி. ஓகே, இந்த படம் பெரிய படம், அப்படி பண்ணியிருக்கோம், இப்படி பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு படம் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். படம் பண்ணியிருக்கோம். அவருக்கு இருந்த காசை வச்சு, அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு, எங்களுக்கு புரிஞ்சதை வச்சு ஒரு படம் வந்திருக்கு. அது ஒரு அனுகிரகமாக இருந்திருக்கு. உண்மையை சொல்லணும்னா இந்த படம் வந்து லாக்டவுன் டைமில், அதுக்கப்புறம் வந்து நம்ம சொல்ல வேணாம்னாரு. இதெல்லாம் தெரியும் சார் எல்லாத்துக்கும். நம்ம எது சொன்னாலும் எல்லாத்துக்கும் புரியும். அந்த டைமில் வந்து ரொம்ப கஷ்டம், எல்லாத்துக்குமே கஷ்டம்தான். அப்போ வந்து கையிலலாம் காசு கிடையாது. அப்போ ஒரு படம் ஒன்று வருது, பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். அப்படி கிடச்சதான். தேங்க்யூ சார். தேங்க்யூ. நான் அவரை பற்றி சொல்லி ஆகணும். முருகானந்தம் சார் நோ மோர் கனெக்டட் டு ஃபிலிம். படம் பண்ணணும்லாம் இன்றைக்கெலாம் யாருமே வர்றதே கிடையாது. படம் பண்ணணும்னு நினைக்கிறதே கிடையாது. இப்போ நீங்கள் எத்தனையோ பேர் வந்து கேமராமேனாக இருக்கீங்க. படத்தில் வந்து கேமரா ஒர்க் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ஆடியோ லான்ச்
ஆனால் இவர் யாருக்காக படம் பண்ணார் அப்படின்னா வந்து அவரோட சொந்த கசினுக்காக படம் பண்ணிருக்காரு. ஒரு கசின், அது ஓன் கசின். இன்னைக்கு சொந்தக்காரங்க எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒன்று இல்லை, அது பிரேக் பண்ணுறதுக்கான படம் தான் இந்த படம். 2 பேர் சேர்ந்து அவருக்காக பண்ணது தான். எத்தனையோ பேர்கிட்ட கதை கேட்டு அவர் வெளியிலேருந்து படம் பண்ணிருக்காங்க, அவர் வீட்டுக்காக படம் பண்ணிட்டாங்க, அவருக்காக நான் தேங்க்ஸ். ஸோ அந்த மாதிரி டைமில் தான் வந்தோம், இந்த படம் பண்ணோம். சின்ன சின்ன மெசேஜ் முயற்சி பண்ணியிருக்கோம். ஆனால் இது எல்லாத்தையும் எனக்கு படத்தில் ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? ஆமான்னு சொன்னீங்கன்னா ரொம்ப ஆனால் தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா. அந்த பேர் தெரியல. தேங்க்யூ நண்பா. யா வெற்றியில் மீட் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் வெற்றி படியில் மீட் பண்ணிட்டேன். தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அந்த அஜய் சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வந்து ஃப்ரைடே ரிலீஸ் சூப்பர். அவர் வேறு லெவல் ஆக்சுவலாக. தேங்க்ஸ் எங்கள் ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. ஆமாம், 2 படம் பண்ணியிருக்காரு எங்கள் ப்ரொடியூசருக்கு. இல்லை சார் ஆக்சுவலாக இது வந்து பெரிய இடமா நினைக்கிறேன் சார். நடுவில் வந்து உட்காந்துருக்கிறதுலாம் சாதாரணமான விஷயம் கிடையாது சார். இது எல்லாத்துக்கும் இந்த சினிமா கொடுத்துறாரு சார், எல்லாத்துக்கும் இந்த சினிமா கொடுத்துறாரு. எனக்கு கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்னு நான் ஏங்கிட்டு இருக்க டைமில் இன்னைக்கு திடீர்னு நடுவில் கொண்டாந்து உட்கார வச்சு நான் வந்து அண்ணனை உட்கார வைக்கிறேன். அந்த அண்ணன் வந்து நாடோடிகள்லேருந்து ஓடிட்டே இருக்கார் சார். ஒரு நாடோடியாக தான் சார் இருக்காரு. ஏதோ ஒன்று பண்ணணும்னு சார். அஜய் கிருஷ்ணாவாக இருந்து அஜயா இருந்து கிருஷ்ணாவா இப்போ விஜய் கிருஷ்ணாவா மாறி ஏதோ ஒன்று பண்ணணும்னு தான் வந்திருக்காங்க எல்லாரும். இன்னைக்கு வந்து அவருமே ஒரு நாடோடிகள் பண்ணப்போ எங்கே உட்காந்துருந்தாருன்னு அவருக்கே தெரியாது. இன்னைக்கு ஒரு 10 வருஷம் இடைப்பட்ட காலத்தில் வந்து இன்னைக்கு பக்கத்தில் எங்க உட்காந்துருக்காரு. எனக்கு அண்ணனை இங்கே உட்கார வைக்கணும்னு ஆசையாக இருந்தது. மேபி அந்த என்னமோ தெரியல, என்ன இங்கே கொண்டாந்து உட்கார வச்சிருக்கு. பட் நான் சொல்கிறேன், வெற்றி படிக்கட்டில் மொதல் படியில் நான் இன்னைக்கு நிற்கிறேன்னு எனக்கு தோணுது. 13 வருஷம் ஆச்சு எனக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் வந்து காம்பேர் ஆரம்பித்து சீரியல் பண்ணி நான் இப்போ வந்து திருப்பி சார் ஒன்றுமே இல்லை சார், வாழ்வாதாரம் தான் சார். வந்து எல்லாம் சம்பாதிச்சு மேலே வரணும். இன்னைக்கு வந்து இப்போ மகனை தாங்கணும்னு கேட்ட தாயினி உங்கள் அம்மா பெருமையாக பேசணும்னு வாழ்ந்துருக்கோம். அதோட எமோஷன் தான். எல்லாரும் உங்களுக்குலாம் புரியும்னு நினைக்கிறேன், எல்லாத்துக்குமே புரியும்னு நினைக்கிறேன் சார். சார் சரி சார். தேங்க்யூ ஆமாம் ஆமாம் சார். அதில் என் பேர் சித்தன். ஓகேவா சார்? ஓகே சார். இதில் வந்து அதில் சித்தன், அந்த படம் ஹாரர் படம். ஓகே, அது வந்து சித்தன்னு பேரே வச்சுருப்பாங்க. சித்தரா நீ ஸ்டார்ட் பண்ணணும் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த படம் வந்து சாரி சரி சார். சார் அதுக்கு எதுக்கும் சம்மந்தம் வந்து பெருசாலாம் ஒன்றும் இல்லை சார். இதுலேயும் நான் என்ன கனெக்டடாக நான் பார்க்குறேன் அப்படின்னா அந்த யூனிவர்ஸ் கனெக்ட் தான் நான் ஒன்று பார்க்குறேன். அதில் வந்து சித்தன்னு ஒரு சித்தரோட பேர் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து ஒரு ஒரு கடவுளே வந்து ஏதோ அனுபவிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்த ஒன்று பண்ணியிருக்கேன். எனக்கே ஷாக்கிங்காக தான் இருக்குது நிறைய விஷயங்கள். நான் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் ஃபுல் படம் செகண்ட் டைம் நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு எடிட் நான் பார்த்தேன். இந்த டைம் வந்து எனக்கே பிடிச்சிருக்கு நிறைய இடங்களில். ஒரு பிளஸ்ஸிங்காக ஃபீல் பண்ணுறேன். அண்ட் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னா கொஞ்சம் நல்லா நடிக்க முயற்சி பண்ணியிருக்கேன் அதை விட இதில் நினைக்கிறேன். அது மட்டும் சார். உண்மையாகவே எல்லாருக்குமே அப்பா பிடிக்கும் சார். உங்கள் யாருக்குமே அப்பா பிடிக்கும். ஒரு சில நேரங்களில் அப்பா பிடிக்காம இருக்கும், அடிப்பார் கொள்வார். அது வேறு பக்கம் ஒரு 10% தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிற மக்கள்லாம். 90% வந்து அப்பாவை வந்து நேசிக்கிறவங்க தான் நினைக்கிறோம். இது அப்பாக்களுக்கான படம். அப்பாவை
அப்பாவை நேசிக்கிற ஒவ்வொரு மகளுக்கும் தெரியும் நான் நினைக்கிறேன். நம்ம ராம் சார் சொல்லியிருப்பாரு. ஏன்னா அவரோட சேர்ந்து தான் படமும் வருதுன்னு நினைக்கிறேன். அவர் பறந்து வான் பண்ணி பண்ற சார் அதான் சார் கரெக்டு தான் சார். தீனிக்கு தானிக்கு தான் சார் அப்படி தான் சார் இருக்குது. ஒன்று வந்து பண்ணுறாங்க, இன்னொன்று வந்து பண்ண மாட்டுறாங்க. அது ஏன் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க சார். ரிவ்யூவர்ஸ் வந்து என்ன கேட்குறேன்னா, முந்தா நேற்று ஒரு போன வாரம் ஒரு படம் ஒருத்தர் ஒரு ரிவ்யூவர் பார்த்துருக்காரு சார். கூப்பிட்டு வந்து படம் பார்க்க வச்சுருக்காங்க. யார் என்ன பேர், ஏன்னா அவர் படம் பார்க்க வச்சுருக்காங்க. நல்ல படம் சார். அந்த படத்தை வந்து அவர் ரிவ்யூவே போடல, ஏன்னே தெரியல. நல்ல படம் தான், குட் டேன்னு ஒரு படம் நானும் பார்த்தேன். என் ஃப்ரெண்டு தான் வந்து அதில் ப்ரொடியூஸ் பண்ணி அவரே நடிச்சிருக்காரு. அவங்க 2 பேருமே கோ டைரக்டர்ஸ், அந்த பிரேம் சாரோட கோ டைரக்டர்ஸ். படம் நல்லா இருக்குது. அவர் இப்போ வந்து பார்த்துட்டு ரிவ்யூவே பண்ணல. ப்ளூ சட்டமாறன் வந்து அவர் பார்க்கறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க போட்டிருக்கு, அவர் பார்க்கறதுக்கே வரல. அது ஏன் இப்படி நடக்குது? அது இது வந்து இவங்களுக்கு இப்படி நடக்குது. சின்ன படம், அது சின்னதாக ஒன்று பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏன் தப்போ ரைட்டோ சார், சினிமா இப்போது தயாரிப்பாளர்கள் வந்து அவங்க சக்திக்கு ஏற்ற மாதிரி விஷயங்கள் பண்ணுறாங்க. இப்போ ட்ரெண்டே மாறி கிடக்கு. நான் இப்போ அந்த காம்பேரிங் ஆன டைமில் வந்து சேனலில் மட்டும்தான் நம்ம இன்டர்வியூ இருக்கா, சேனல் மட்டும்தான் இன்டர்வியூ. அப்போ வந்து விமர்சனம்னு ஒன்று இருந்தது. இன்றைக்கி விமர்சனம்னு ஏதோ ஒன்று இருக்கா? யாராவது பார்க்குறோமா? கிடையாது. ஆளுக்கு ஒருத்தவங்க வருஷம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன சினிமா தெரியும்? அண்ணா உட்காந்துருக்காருப்பா, அண்ணா வணக்கண்ணா, வெள்ளோண்ணங்க அண்ணா இருக்காங்க, ப்ளஸ் வந்து அண்ணன் அண்ணா 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 இருக்காங்க. அண்ணாக்கெலாம் வந்து அண்ணாவோட ரிவ்யூலாம் பார்க்குறதுக்குலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனந்த விடத்தின வந்து ரிவ்யூலாம் பார்க்கறது வெயிட் பண்ணி படம் பார்க்க போகிறவங்களாம் இருக்காங்க. நீங்கள் எந்த ரிவ்யூ பார்த்து படம் பார்த்து ஒரு படத்தை என்ஜாய் பண்ண முடியும்? ஒரு படம் வந்து நல்லா இருக்குது நல்லா இல்லைன்றது வந்து இவங்களே எதுவும் சொல்லிட்டு போயிருக்காங்க, இல்லை காசு வாங்கி சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ என்ன ஆகுது? எனக்கே படத்துக்கு போட்டுருக்கு சார். இப்போ இல்லை சார், எப்பயுமே படம் வந்து நல்ல படங்களும் வந்துருக்கு. சொல்லியிருக்காங்க சார், சொல்லாமலாம் கிடையாது. நீங்கள் வந்து இன்டர்வல் சார், நம்ம ஒரே விஷயம் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு படம் எடுத்துருக்கீங்க, இன்டர்வல்லையே போயிட்டு நம்ம போய் இன்டர்வலுக்கு முன்னாடியே போய் கேட்கறலாம், அது நியாயமா சார்? சார் அது அவங்க பண்ணட்டும் சார், அது அவங்களோட உரிமை சார். அது ஏன் சார் நம்ம ஏன் சார் அதை நம்ம பண்ணணும்? சார் அது பணம் வாங்கிட்டும் பண்ணுறாங்க சார். இப்போ சொந்த ஒரு இப்போ நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் வந்ததுக்கப்புறம் சார், இன்ஸ்டாகிராமோ இந்த நீங்கள் சோஷியல் மீடியா வந்து பூம் ஆனதுக்கப்புறமா தன்னோட சொந்த ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக மற்றவங்களை போட்டு நம்ம நசுக்கிறது தப்பு தானே சார்? ஒண்ணுமே கிடையாது சார். படத்தை பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ண தெரியாது. ட்ரூ சார். ஆனா அவங்களெல்லாம் வச்சு படம் போட்டு அவங்களுக்கு ஒரு ஷோ போட்டு அவங்களுக்கு பணம் கொடுத்து அவங்களுக்கு காசு கொடுத்து எல்லாமே பண்ணியும் அவங்களால படம் ஓட மாட்டேங்குது. இப்போ கூட ஒரு பெரிய படம் வந்தது, பெரிய விண்வெளி நாயகன்ட்டு அவரோட படம் கூட வந்தது. அவர் அந்த அவங்களால யாருக்கு இந்த படம் ஓடலையே. நான் வந்து எல்லா ஊர்லேருந்து கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ அந்த படத்தோடைய சார் கரெக்ட் சார். இப்போ வந்து ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது சார். 5 விரலும் ஒன்றும் கிடையாது. 5 பேரையும் நம்ம எல்லாரையுமே வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. எனக்கு ஒரு நடிகனா அந்த ஒரு படம் பார்க்குறப்போ அந்த படம் வந்து எனக்கு வந்து ஒரு எல்லா இடங்களிலும் ஒரு சில இடங்களில் எனக்கு பிடிச்ச நடிகனா பார்க்குறப்போ ஒருத்தனோட ட்ராவல் பண்ணுறப்போ எனக்கு பிடிச்சது. ஒவ்வொரு படத்துலையும் சார் ஓடாத படங்களையுமே ஒரு நல்ல கண்டென்ட் இருக்குது சார். ஒரு சரியா தவிர ஏன்னா நீங்க ஒரு ஹீரோவா இருக்கீங்க. இல்லை சார், இது வந்து ஒரு காலகட்டம் தான் சார். எல்லாத்தையும் ஒரு கன்ஃபியூஸ் தான். யாருக்கு காட்டணும் யாருக்கு காட்டக்கூடாது அவங்களோட பேச்சு குழப்பமான நிலை தான் இங்க. வந்து அவங்களுக்கு காட்டுறீங்க எங்களுக்கு காட்டுறீங்களா ஒன்றும் கிடையாது. ப்ரொடியூசரை பொறுத்த வரையும் அவர் கேட்கல. அவங்களால உங்களுக்கு ஏதாவது வருமானம் வருதா? இல்லை வருமானன்றது எங்க இருக்கு? நாங்கள் ஆர்டிஸ்டாக இருக்கு, நாங்கள் பதில் சொல்லக்கூடாது. எங்களுக்கு வருமானம் இல்லை சார், இது வந்து நீங்கள் டிப்ளமேட்டிக்காவோ இல்லை வந்து ஒரு ப்ராக்டிகாலிட்டி டிப்ளமேட்டிக் நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி நாங்கள் பதில் சொல்லிட்டு பிகாஸ் வி ஆல்சோ ஆக்டர். ஸோ நாங்களும் வந்து அடுத்த படம் பண்ணுறோம் சொல்றீங்க. ஏதோ ஒரு பர்பஸ்க்கு இந்த படம் நல்லபடியாக வரும், ரிலீஸ் ஆனால் ப்ரொடியூசருக்கு பெனிஃபிட் வருதானே பண்ணுறாங்க எல்லாமே. நம்ம பண்ணுறாங்களா பண்ணுறாங்க சார். இன்னொன்று சொல்லணும்னா சார், இப்போ வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு டீகேட்லையும் இப்போ நம்ம வந்து விளம்பரம் செய்வதுன்றது வந்து மாறிக்கிட்டே இருக்குது. விளம்பரம்ன்றது படத்தை கொண்டு போய் சேர்க்கணுன்றது மாறிக்கிட்டே இருக்குது. எப்படி முதல்ல நம்ம சின்ன வயசில் வந்து நம்ம ரிக்ஷாவில் தள்ளிட்டு போயிருப்பாங்க ஊர் சைடு இல்லைங்களா. அடுத்தது வந்து போஸ்டராக மாறிச்சு, அதுக்கப்புறம் வந்து ஒரு பிக் நோட்டீஸாக மாறிச்சு, அப்புறம் பேப்பரில் வந்துச்சு, அப்புறம் வந்து புக்கில் வந்துச்சு. இது மாறிக்கிட்டே இருக்குது. ஸோ அது காலகட்டம் தான். அது வந்து தேவை. நல்ல படங்களுக்கு அது கரெக்டாக இருக்குது. ஒரு சில படங்களுக்கு வந்து பண்ணி தான் ஆக வேண்டியது இருக்குன்னா தயாரிப்பாளர் படம் போட்டிருக்காங்கன்னா இந்த இப்படி இருக்கிறத யூஸ் பண்ணி அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோன்னு அது தப்பு கிடையாது சார். இங்கே சார் அதான் சார் ஃபோன் சார் ஒரு 2 சூஸ்
ஆமாம் சார். சார் நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்ப 20,000 ரூபாய் வாங்கிக்க. சார் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபோன் யூஸ் பண்ணோம் சார்? பார்த்தீங்களா சார், இப்போ என்ன சார் யூஸ் பண்ணுறோம் பாருங்க சார். அவ்வளோதான் சார், அப்கிரேட் தான் சார். அப்கிரேட் பண்ணிட்டே போக வேண்டியதான் சார். அவ்வளோதான் சார். போன ஏதோ ஆமாம் சார். எனக்கு உண்மையை சொல்லணும்னா சார், ரொம்ப அது முகஸ்துதியாக ஒருத்தர் பட்டர் போடுறதுக்காகலாம் நான் வந்து பேச விரும்பல. எனக்கு அஜய் சார் மேலே நம்பிக்கை இருக்குது. இதை வந்து நீங்கள் அவருக்கு நான் செல்ஃப் ப்ரொமோஷன் கொடுக்குறதாவே நீங்கள் நினச்சிக்கிட்டாலும் எனக்கு பிரச்சனை கிடையவே கிடையாது. பட் அவரால் முடியுன்ற நம்புகிறேன் நான். இந்த படம் வந்து ஒரு சில திரையரங்குகளே வந்தாலுமே அது வந்து கண்டிப்பாக அதை மக்கள் வந்து பார்ப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை. ஒரு சின்ன ஒரு எமோஷன் இருக்குது. இந்த 3 BHK ஆகட்டும், படத்துக்கு ஆகட்டும், அதுலேயே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இன்னொரு படம் புள்ளின்னு ஒரு படம் வந்து அது வந்து என்னோடய ஃப்ரெண்டு தான் அதுலேயும் லீடாக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நண்பர்கள் தான். எல்லா படமும் போய் பார்க்கட்டும். எங்களுக்கு தேட்டர் நிறைய கிடச்சிதுன்னா சந்தோஷம். அடுத்த படம் டெஃபினட்டாக எங்கள் முருகானந்த் சார் வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் பெரிய படம் பண்ணுறாரு. இன்றைக்கி நல்லது தான். சக்தி சினி ப்ரொடக்ஷன். சக்தி சினி ப்ரொடக்ஷன். டோன்ட் கிரியேட் கான்ட்ரோவர்சி. ஆமாம் சார். சொல்லுங்க சார். ஆமாம் இல்லை, இந்த ப்ரொமோஷன் சைடு இருந்து தான் இப்போ பண்ணுறது எல்லாமே ப்ரொமோஷன் தான். நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும் எல்லாமே. நாங்கள் இந்த ஆர்டிஸ்ட் எங்கள் வேலை நாங்கள் பண்ணிட்டோம். இப்போ சசிகுமார் அண்ணன் வந்து சசி அண்ணன் வந்து டூரிஸ்ட் அவர் நடிச்சார். அவர் ப்ரொமோஷனாக வந்துட்டு அவர் ப்ரொடியூசர் என்ன அவர் கைட் பண்ணுறாங்களோ அதுதான் பண்ணாங்க. பர்சனலாக அவர் கொண்டு போயிட்டு அதை போய் சேர்க்கறதுக்கான விஷயங்கள் அவர் எதுவும் பண்ணல. பட் இந்த அளவுக்கு ப்ரொமோட் இந்த படத்துக்கு என்ன சுற்றியோ அதை பண்ணிட்டு தான் இருக்காரு. சார் படம் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் தான் சார். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு படத்தை ஒரு கதை வந்து உருவாகிறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு ஒரு பாதிப்பு வந்து இது என்னுடைய அப்பா ஜென்ரேஷன் அப்படின்றத நான் பேசல. நான் என்னோட ஜென்ரேஷன் வரேன். இப்போ வந்து என்னுடைய பையன் வந்து ஒரு விஷயம் என்கிட்ட கேட்கும்போது அந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருக்காது. அப்போ நான் வந்து அந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்லும்போது அவன் வந்து சில கேள்விகள் கேட்பான். ஏன் இது உங்களுக்கு கிடைக்கலையா, உங்கள் அப்பா சப்போர்ட் பண்ணலையா, இது பண்ணலையா. ஸோ அப்போது அந்த ஒரு விஷயம் ஒரு ஸ்பார்க்காக நமக்கு மாறி ஏன் இது வந்து நம்ம வந்து இந்த பையன் போயிட்டு ஏன் அப்பாவோட ஆசையை நிறைவேற்றக்கூடாது அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஒரு ஸ்பார்க் ஒன்று தான். அதுலேருந்து உருவானதான் இந்த ஃபுல்லாக இந்த என்டையர் அதே மாதிரி ஏன்னா சார் இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் தான் ரொம்ப ஃபாஸ்ட்டு. அவங்களுக்குலாம் வந்து இந்த இப்போ ஈவன் இப்போ ஸ்மார்ட் ஃபோனில் வந்து இவரை முட்டு சொன்ன மாதிரி எல்லாமே ஜென்ரேஷன் டோட்டலாக மாறி இப்போ யாருமே வந்து 10 ஸ்டெப் போடுறதுக்குலாம் நேரம் கிடையாது. இப்போ எல்லாமே வந்து ரொம்ப சுருக்கமாகிடுச்சு. அந்த ஒரு பையன் அங்கே போகும்போது நம்ம படித்த படிப்புலாம் ரொம்ப நீட்டாக இதுவாக இருக்கும். அவன் ஒரே அதாவது 5 ஸ்டெப்பில் போட வேண்டியது ஏன் சார் 3 ஸ்டெப்பில் போட வேண்டியது ஏன் சார் 5 ஸ்டெப்பில் போடணும்ட்டு அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் கொடுத்துருக்காங்க. என்னன்னா அவன் எல்லாத்தையும் மாற்ற போகிறான் அப்படின்றது. ஆமாம் டைம் கொண்டு வரது. அதான் ஒரு பையன் வந்து அவங்க எக்ஸ்டர் ரொம்ப நன்றி சார். அந்த ஆக்சுவலி அது ஒரு பெரிய ஒரு குறிப்பினர் இல்லையா. சார் இதுக்கு வந்து நான் தான் ஆன்சர் பண்ணணும். உண்மையை சொல்லிடுறாரு. இந்த படம் எங்கள் பேனரில் எடுத்த படம். நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க என்ட்ரி லெவல் ஆர்டிஸ்ட் தான் இதில் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் இதை ரிலீஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்கறதுன்றது வந்துட்டு உங்களுக்கே தெரியாது எவ்வளோ ஒரு டஃப்பான காரியம் அப்படின்ட்டு. அதனால் எனக்கு சஜஸ்ட் பண்ணவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஆர்டிஸ்ட்டை வச்சு முதல்ல நம்ம ஒரு படம் எடுத்துருவோம் சார். எடுத்து
பேனரை வந்து ஃபெமிலியர் பண்ணிடுவோம் முதல்ல. பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா இது போய் சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதனால நாங்கள் முதல்ல வந்துட்டு காடப்புறா கலைக்குழு அப்படின்ட்டு முனிஷ்கான், காளி வெங்கட் இந்த மாதிரி ஒரு குரூப் வச்சுட்டு ஒரு படம் எடுத்து சேர்த்தோம். அதை வந்து மக்கள்கிட்ட போய் சேர்ந்தது. பட் அந்த அளவு வந்து வெற்றி அடையலை. பட் இருந்தாலும் வந்து பேனர் வந்துட்டு சக்தி சினி ப்ரொடக்ஷன்ஸ் இந்த படம் எடுத்துக்கிறாங்கன்றது ஓரளவு பரவலாக தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தைரியமாக இந்த படத்தை வந்துட்டு கொண்டுட்டு வர்றதுக்கு எங்களுக்கு அதுதான் காரணம், வேற எதுவும். அது காரணத்தை நான் சொல்லிடுறேன், டைரக்டர் முடிக்கட்டும். உண்மையிலே வந்து ரொம்ப ஆப்டா இதுக்கு நம்ம நிறைய பேர் இருக்கு. ஸோ அந்த பேர்ல வந்து எல்லாருக்கும் பிடிச்சது. அது மாதிரி எனக்கு ஒரு பிடிச்சது அனுகிரகம் ரொம்ப நல்லா இருக்குது. இதுக்கெல்லாம் அனுகிரகம் கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய விஷயம். அனுகிரகன் அப்படிங்கும்போது நல்லா இருக்குது. அதனால சார் வந்து நான் அப்படின்னு இது இப்போ இந்த ஸ்டோரி லைன்ல கனெக்டட். இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா அனுகிரகன் வந்து அனுகிரகம் பெற்றவன். எல்லாருமே அனுகிரகம் சார் நம்ம எல்லாருமே அனுகிரகம் பெற்றவர் தான் சார். தேங்க்யூ கார்த்திக், தேங்க்யூ.